ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் 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 இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனியும் நமக்கு உதவி செய்யணும்னு விரும்புகிறார். இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனியும் நமக்கு உதவி செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எப்போ ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைப்படும் அப்படின்னா, நம்மளால் ஒரு முடியாத சூழ்நிலைக்கு தான் என்ன தேவைப்படும்? உதவி தேவைப்படும். நம்மளால் முடியாத, நம்மளும் செயல்படுறோம், செயல்படுகிறோம். பட் அந்த செயல்படும் போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்முடைய முயற்சிகளை நம்ம சிறப்பாக என்ன செஞ்சிடலாம்? முடிச்சிடலாம். நம்ம எடுக்கிற முயற்சிகளை சிறப்பாக நம்ம முடிச்சிடலாம். பட் இப்படி சிறப்பாக நம்ம முடிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, உதவி செய்ய விரும்புகிறார். நம்ம முயற்சிக்கிறோம், அந்த முயற்சியை நாம் சிறப்பாக என்ன செஞ்சிடணும்? நம்ம செய்யணும். அந்த முயற்சி நமக்கு என்ன செய்யணும்? சிறப்பாக. அந்த முயற்சி நமக்கு சிறப்பாக என்ன செய்யணும்? முடியணும். நம்ம எடுக்கிற முயற்சிகள் சிறப்பாக என்ன செய்யணும்? முடியணும். இல்லை நல்லா முடியணும். அந்த முயற்சிகள் நல்லா முடியணும், இல்லை சிறப்பாக முடியணும். அப்படி நல்லா முடியணும், சிறப்பாக முடியணும் அப்படின்னா தேவனுக்கு நமக்கு உதவி செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் நம்மளால் என்ன செஞ்சிட முடியாது. நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி நமக்கு உதவி செய்து அதை சிறப்பாக தேவன் முடிய வைக்கிறதும் இருக்குது. நம்மளை செயல்படாமல் கர்த்தரே முழுக்க செயல்படுவதும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேவன் என்ன, நீங்கள் செய்கிற காரியத்தில் உதவி செஞ்சு அதை எப்படி முடிக்குவேன்? சிறப்பாக அதை முடிக்க பண்ணுவேன். நாம் செய்கிற காரியத்தில் நமக்கு ஆண்டவர் உதவி செய்து நம்மளை சிறப்பாக தேவன் என்ன செய்ய வைக்க விரும்புகிறார்னா, சிறப்பாக தேவன் முடிய வைக்க விரும்புகிறார். சிறப்பாக கர்த்தர் முடிய வைக்க விரும்புகிறார். அப்போ அந்த உதவியை தேவன் யாருக்கு செய்ய விரும்புகிறார்? இந்த உதவியை கர்த்தர் யாருக்கு செய்ய விரும்புகிறார்? இந்த உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம யாராக இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொல்கிறத கேட்குற நபராக இருக்கணும். சொல்கிறத கேட்குற நபராக இருக்கணும்.
நம்ம சொல்கிறத பட் நம்ம சரியானவங்களாக இருக்கிறதுனால மாத்திரம் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியல, உதவி. இன்றைக்கி தேவனை மட்டும் எதிர்பார்க்கறது நீங்கள் சரியான ஆளாக இருக்கணும், நீங்கள் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் எல்லா விதத்தில் என்ன செய்யணும், நேர்த்தியாக இருக்கணும், நான் எதிர்பார்க்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி எதிர்பார்க்காம சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா யாக்கோபு கிட்ட சொல்லவா நம்ம அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம், நாம் தவறுகிறோம் என்று சொல்லி யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை என்ன செய்யணும், 12ஆம் வசனம் பார்க்க முடியும். நாம் அநேக காரியங்களில் என்ன செய்கிறோம், நாம் தவறு செய்கிறோம். 1-2 காரியம் இல்லை, அநேக காரியம் நம்ம என்ன செய்கிறோம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்போ நான் தப்பே பண்ணலை அப்படின்ற உலகத்தில் ஒரு மனுஷரும் இல்லை, தவறே செய்யாதவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான் தவறே செய்யாதவர். மீதி எல்லா நபர்களும் ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு கோணத்தில் நாம் தவறுகளை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை எழுதுகிறவர் சொல்கிறது, இதை எழுதினவர் யார் அப்படின்னா யாக்கோபு இல்லையா? இவர் யார்? ஆண்டவராகிய இயேசுவோடே கூட இருந்தவர். ஆண்டவராகிய இயேசு கூட இருந்தவரே என்ன சொல்கிறாரு, நாம் அநேக விஷயம் என்ன செய்ய முடியும், நம்ம தவற முடியும்பா. ஒரு நிருபத்தையே எழுதினவர் சொல்றாரு, ஒரு லெட்டரை எழுதினவர் சொல்றாரு, ஒரு சபையை சரியான விதத்தை போதிக்கிறவர் சொல்றாரு. நம்ம அநேக விஷயங்கள் என்ன செய்கிறோம், நாம் தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நம்ம தவறுகிற காரியம் உண்டு, நம்ம தவறு செய்கிற காரியம் உண்டு. பட் அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டும் போது, நமக்கு சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற நபராக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா உதவி செய்ய முடியும். பட் நான் சொல்கிறத கூட என்ன செய்ய முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது. நானும் ஒரு சரியான நபரை வாழ்வதற்கு முயற்சி பண்ணலை. ஸோ நானும் ஒரு சரியான கதை செய்வதற்கு முயற்சிகளை எடுக்கலை. அந்த தவறுகள் வரும்போது எனக்கு சுட்டி காட்டினாலும் அதையும் செய்வதற்கு என்ன இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன். எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும், எனக்கு ஒத்தாசை பண்ணணும், என்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக தேவன் என்ன செய்ய மாட்டார்னா உதவி செய்ய மாட்டார். அப்போ உதவி கர்த்தர் செய்யணும் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்குது. நான் சொல்கிற ஒருவேளை நம்ம சரியாக இல்லாமல் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம், அது தெரிஞ்சிருக்கலாம், அது தெரியாமலும் இருக்கலாம். நம்ம செய்வது சரியா தவறா என்பது நமக்கு புரியாமல் இருக்கலாம். எல்லா விஷயமே நம்ம சரியாக தான் செய்கிறோம், எல்லாமே நம்ம கரெக்டாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும். பட் அந்த தவறுகளை சுட்டி காட்டும் போது இது தப்பு, இதை சரிபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒருவர் நமக்கு சொல்லும்போது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்கிற நபராக இருந்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். அப்படி செய்யாத பட்சத்தில் தேவன் நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்த காலையில் புரிஞ்சுக்கணும். இதை சரியாக அறிந்து கொள்வதற்கு 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்தார்கள். இந்த முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தார், உதவி செய்தார் அப்படின்னு, இம்மட்டும் தேவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று என்ன செய்கிறாரு பேர். எபனேசர் அப்படின்னா உதவி செய்கிறவர். எபனேசர் அப்படின்னா உதவி, நமக்கு உதவி செய்கிறவர். இந்த உதவி செய்வதற்கு என்ன காரணம்? திரும்ப அந்த வசன முதல் பகுதியை வாசிச்சிங்கன்னா, அந்த இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தானி பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்படி இருக்கும்போது இந்த பெலிஸ்தரை கண்டு ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இருந்தது எல்லாரும் நினைத்து கர்த்தரை நினைத்து என்ன செய்கிறாங்க, புலம்பிக் கொண்டு இருக்காங்க. எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, எதை நினச்சி புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க? 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கூடி வந்து
ம் 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 அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன எழுப்பி வராங்க. அவங்கள பார்க்கும்போது மிகவும் பயப்பட்டு தேவனை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. 2ஆம் வசனம் சொல்லுது. அப்போ யாரை பார்த்து புலம்பிக் கொண்டு, எந்த பெலிஸ்தரை பார்த்து புலம்பிக் கொண்டு இவங்களை மேற்கொள்ள முடியாது, இவங்களை ஜெயிக்க முடியாது, இந்த பிரச்சனை என்ன செய்யறது என்று சொல்லி திகைத்து அவங்க புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல தான் 11ஆம் வசனம் சொல்லுது. அவர்கள் என்ன செய்கிறாங்க இஸ்ரவேலர்கள். 12ஆம் வசனம் சொல்லுது அவர் என்ன செய்கிறாங்க இஸ்ரவேலர்கள். அவர்களை என்ன செய்கிறாங்க பெலிஸ்தர் மிஸ்பா பின்தொடர்ந்து போய் பெத்தாயு பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடிக்கிறார்கள். எந்த காரியத்தை செய்ய முடியாது, இதை நம்ம செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, நமக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உதவி செஞ்சு எதை முடிக்க முடியாதுன்னு நினச்சோன்னா அந்த காரியத்தை என்ன செய்கிறார் முடிக்க வைக்கிறார். ஸோ துரத்தி அந்த எதிரிகளை துரத்தி முடிக்க வைக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அடுத்த வந்த 13ஆம் வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலை எங்கும் வராதபடிக்கு தாக்கப்பட்டான். பெலிஸ்தர் திரும்பவும் வர அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை திரும்பவும் வராத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா அழித்து போட விரும்புகிறார், முறியடித்து போட விரும்புகிறார். திரும்பவும் அந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, உனக்கு வரக்கூடாது. திரும்ப அந்த போராட்டம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. திரும்ப அந்த விளைவினை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த விளைவினம் போகிறதும் வர்றதும், பிசாசு போகிறதும் வர்றதும், நோய் போகிறதும் வர்றதும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகரை பார்த்துன்னு சொன்னாக்க சபையில் வரும்போது ஜோமுனது பிசாசு விலகும். திரும்ப என்ன செய்யணாக்க திரும்ப என்ன செஞ்சிடும், அவங்களுக்குள்ள வரும். திரும்பவும் ஜெபிக்கணும், திரும்பவும் வரும், திரும்பவும் ஜெபிக்கணும். அப்படி இல்லை. பைபிள் அழகாக சொல்லுது. 13ஆம் வசனம் நல்லா கொஞ்சம் பாருங்க. 13ஆம் வசனத்தை பாருங்க கொஞ்சம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே அப்படின்னா ஒரு முறை பிரச்சனை போச்சுன்னா திரும்ப என்ன செய்யவே கூடாது, வரவே கூடாது. அது ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு விலகி போச்சு, ஒரு விளைவினம் வெளியே போச்சுன்னா கர்த்தர் விடுதலை கொடுத்தார்னா என்ன செய்யவே கூடாது, திரும்ப அது உள்ளே வரவே கூடாது. ஒரு நோய் வெளியே போச்சுன்னா திரும்ப உள்ளே வரவே கூடாது. ஒரு அசுத்தாவை நம்ம விட்டு வெளியே போச்சுன்னா திரும்ப என்ன செய்யக்கூடாது, உள்ளே வரவே கூடாது. அந்த அளவுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், கிரியை செய்ய விரும்புகிறார். ஸோ ஒவ்வொரு வருஷ கணக்காக ஜெபிக்கிறது, மாத கணக்காக ஜெபிக்கிறது, பல வருடம் என்ன செய்கிறது, விடுதலைக்காக ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறது ஜெபிக்கிறது வந்துட்டு ஒரு சரியான காரியம் அல்ல. முதல் முறை வெளியே போச்சு, திரும்ப என்ன செய்யவே இல்லை, உள்ளே வரவே இல்லை, அவ்வளோதான். லைஃப் லாங் என்ன செய்யலாம். அப்போ அப்புறம் இல்லையா, அப்புறம் என்ன செய்யவில்லை, இஸ்ரவேலின் எல்லையிலே அந்த எல்லைக்கே என்ன செய்யலை, இஸ்ரவேல் எல்லைக்கே என்ன செய்யலை, வரலை. அவங்க நம்ம இருக்கிற எல்லைக்கு என்ன செய்யலை, வரலை. நம்ம இருக்கிற எல்லைக்கே அது வராத அளவுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அதை தேவன் துரத்தி அடிக்க விரும்புகிறார், அதை அழிக்க விரும்புகிறார், அதை கிரியை செய்ய விரும்புகிறார். நீ சந்திக்கிற பட்சம் திரும்ப என்ன செய்யவே கூடாது, சந்திக்கவே கூடாது. அதை தான் யாத்திராகமம் 14 நம்ம வாசிக்கணும். இன்று காணும் எகிப்தினை நீ என்றைக்கு என்ன செய்ய மாட்ட, நீ காண மாட்ட அப்படின்னார் இல்லையா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இன்று காண்கிற எகிப்தினை நீ என்ன செய்ய மாட்டீங்க. 14 வாசிச்சிங்கன்னா, யாத்திராகமம் 14 வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, இனி இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, நீ பார்த்த அந்த பிரச்சனை இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, நீ பார்க்கக்கூடாது. அந்த எல்லைக்கு என்ன செய்யக்கூடாது, வர திரும்ப இஸ்ரவேல் எல்லையிலே, இஸ்ரவேல் எல்லை அப்போ நம்ம மாவட்ட எல்லை அப்படின்னா எங்கே இருக்குன்னா, ஸோ ஆனந்தவாடியை தாண்டி இருக்குது. எங்கே இருக்குது, ஆனந்தவாடி பக்கம் என்ன செய்யுது, அந்த ஆனந்தவாடியை தாண்டி தான் என்ன இருக்குது, நம்முடைய மாவட்டத்தினுடைய எல்லை இருக்குது இல்லையா. அப்படி மாவட்டத்துக்கு என்ன இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஊருக்கு என்ன இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஒரு கிராமத்துக்கு என்ன இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கே என்ன செய்யக்கூடாது, நாம் இருக்கிற எல்லைக்கே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா வரக்கூடாது. அழகான தான் இஸ்ரவேல் சொல்றாரு, அப்புறம் இஸ்ரவேல் எல்லை எங்கும் என்ன செய்யலை,
இஸ்ரவேலர் எல்லை. அப்போ இஸ்ரவேலுக்கு எத்தனை எல்லை இருக்குது? ஒரு 4 எல்லை இருக்குது. அந்த 4 எல்லையில் என்ன செய்வே இல்லை, அது எங்கேயுமே என்ன செய்யலை, வரலன்றார். அந்த எல்லைக்கே என்ன செய்யறது கிடையாது, வராது. அந்த எல்லைக்கே வராத அளவுக்கு என்ன செய்வேன், அதை துரத்தி விடுவேன், அதை அழிச்சிடுவேன். மோசே சொல்கிறாரு, ஜனங்களை சொல்கிறாரு, இன்னைக்கு பார்க்கறல, இனி என்னைக்குமே என்ன செய்ய முடியாது, நீ பார்க்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஏசாயா 41 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41:12 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41:12 பார்த்தீங்கன்னா, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் என்ன செஞ்சிருப்ப, காணாதிருப்ப. உன்னோடு போராடுறவங்களை என்ன செய்வேன், தேடியும். அது பிசாசாக இருக்கலாம், அது மனிதனாக இருக்கலாம், அது போராட்டங்களாக இருக்கலாம், அது பொருளாதாரமாக இருக்கலாம். எனிபடி நாம் சந்திக்கிற அந்த பிரச்சனைகளையும் அந்த போராட்டங்களையும் உன்னோடு போராடினவர்களை நீ தேடனா கூட என்ன செய்ய முடியாது, நீ பார்க்காத அளவுக்கு என்ன செய்வேன், உன் எல்லைக்குள்ளேயே வராத அளவுக்கு அப்படின்னு இஸ்ரவேலுக்கு சொல்கிறாரு. ஏசாயா சொல்கிறாரு, நீ தேடனா கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. மோசே சொல்கிறாரு, என்னைக்குமே என்ன செய்ய முடியாது, நீ பார்க்க அந்த பிரச்சனையை பார்க்கவே முடியாது, அந்த ஆட்டில் பார்க்கவே முடியாது, அந்த நெருக்கடியை பார்க்கவே முடியாது. அப்படி இதுவரைக்கும் இருந்ததை இனி இல்லாமல் என்ன செய்வேன், நான் ஆக்குவேன். இதுவரைக்கும் இந்த போராட்டங்களை, இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளை என்ன செஞ்சு பார்க்குவேன், அதை இல்லாமல் நான் ஆக்கணும். அப்படின்னா உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறேன். என்ன எதிர்பார்க்குறேன், நான் சொல்கிறத நீ கேட்டுக்கோ. நான் சொல்கிறத என்ன பண்ணு, நான் சொல்கிறத மட்டும். அதாவது நீ இப்படி தான் இருக்கணும் விருப்பம் இருக்குது, பட் இல்லை. பட் தவறுகள் வர வாய்ப்புகள் இருக்குது, தப்பித்தங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது, ஸோ குறைவில் வர வாய்ப்புகள் இருக்குது, தடுமாற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தடுமாறும் போது, தடம்புரடும் போது நான் என்ன செய்கிறேன், ஏன்னா ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி, அழிக்கிறதுக்கு முன்னாடியும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா எச்சரிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடியும் தேவன் என்ன செய்கிறார், எச்சரிக்கிறார். அழிக்கிறதுக்கு முன்னாடியும் எச்சரிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அவன் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியுன்றார் இல்லையா? 19ஆம் அதிகாரத்தில் லோத்துக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சோதமட்டை என்ன பண்ணிடு, போ, திரும்பிட்டு பார்க்காத, இந்த எங்கேயும் நிற்காத. எவ்வளோ தீவிரம் என்ன செஞ்சுட்டு, நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, எங்கேயும் நிற்காத, பின்னிட்டு பார்க்காத. அழிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். அப்போ தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காத ஒரு வார்த்தை சொல்லாமல் தேவன் என்ன செய்யறதில்ல, அழிவையும் அனுமதிக்கிறதில்ல, ஆசீர்வாதத்தையும் அனுமதிக்கிறதில்ல. அப்போ அழிவுக்கு முன்னாடியும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது, ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது. அப்போ ரெண்டுக்குமே ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்ன செய்யுது, வருது. சோதோமுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆட்கள் அனுப்பினார். ஆபிரகாம் வீட்டுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் கடந்து போகிறார். 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வீட்டுக்கு என்ன செய்யப்படுது, போகுது. 19ஆம் அதிகாரத்தில் சோதோமுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், போகிறார். சோதோம் என்ன செய்ய போகிறாரு, அழிக்க போகிறார். அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், ஆண்டவர் போனார் இல்லையா? ஆபிரகாம் என்ன செய்ய போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, போகிறார். அப்போ 2 இடத்துக்கும் தேவன் என்ன செய்கிறார், போகிறார். 2 இடத்துக்கும் தேவன் என்ன செய்யப்படுது, ஆபிரகாமுக்கு அங்கே சொல்கிறாரு, இங்கே சோதோம்னு என்ன செய்ய, லோத்துக்கும் சொல்கிறார். எல்லா இடத்துலையும் கர்த்தர் சொல்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு வார்த்தைகள் வரும், அழிவுக்கு முன்னாடியும் வார்த்தைகள் வரும். ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை கேட்டு நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம், அழிவுக்கு முன்னாடி வருகிற வார்த்தையை கேட்டு நடந்தால் அழிக்கப்படாமல் காக்கப்படுவோம். ஆக மொத்தம் என்ன, ஒரு செய்தியை தேவன் சொல்லாமல் தேவன் என்ன செய்யறது இல்லை, ஒரு மனிதனுக்கு எந்த விதமான பாதிப்பையும் அனுமதிக்கிறது இல்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்மளோடு கூட தேவன் இடைப்பட விரும்புகிறார், நம்மளோட கூட இடைப்பட விரும்புகிறார், நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு. ஆனால் கண்டுக்காமல் போகிறதா இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நமக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு அதை நம்ம என்ன செய்ய விரும்புகிறார், காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறார், பேச விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளவு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளோட கர்த்தர் பேசினாலும் அது இன்னைக்கு கண்டுக்காமல் போகிறதா இன்னைக்கு பெரிய ஆபத்து. அதை நம்ம கண்டுக்காமல் போயிடுற பற்றியா,
புரியுது, ஆனால் என்ன செய்யறது இல்லை. இது தெரியுது, செய்யக்கூடாது, ஆனால் என்ன செய்யறது இல்லை. அதை செய்யாமல் விடுறதில்ல, அதை செய்கிறோம். அப்படி செய்யும் போது தான் நம்ம என்ன செய்கிறோம்னா 100% பாதிக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா உதவி செய்ய முடியாது என்பதை நம் வேதத்தில் ஆதாரமாய் கண்டு கொள்ள வேண்டும். அப்போ தேவன் என்ன விரும்புகிறா, நான் சொல்றத நீ கேளு. தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு, தவறுகிறோம். நம் மனிதர்கள் தப்பு செய்ய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஏதோ விதத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ சூழ்நிலையோ நிர்பந்தமோ எனிபடி ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம், தப்புகளை செஞ்சிடறோம், தவறி விடுகிறோம். பட் தவறுகளை தவறும் போது இது தவறு என்று சொல்லி நான் சுட்டி காட்டும் போது அதை விட்டு விட்டால், அதை சரிபடுத்தி கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்பட்டால் நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், உதவி செய்ய விரும்புகிறேன். 2ஆம் வசனம் சொல்றாரு, பெலிஸ்தர் கண்டு இஸ்ரவேல் என்ன செய்யறாங்க, கர்த்தரை நோக்கி புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. 17:7 என்ன சொல்றாரு, 7:2 என்ன, அவர்கள் சவுல் என்னும் பேருள்ள 2ஆம் வசனம், பெட்டி கிரியாத் அநேக நாள் தங்கியிருந்தது. எல்லாரும் கர்த்தரை நினைத்துனா பெட்டி அங்கே இருக்கேன்னு புலம்பல, பெலிஸ்தர் வந்துட்டாங்களே உதவி செய்யறதுக்கு என்ன கிடையாது, ஆள் இல்லையேன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. பெட்டி எங்கே இருக்குது, இஸ்ரவேல் இல்லை, கிரியத்தாயீமில் இருக்குது. இப்போ யாரும் இல்லை, யாருமே உதவி செய்ய முடியலையே அப்படின்னு புலம்பும் போது தான் இப்போ சாமுவேல் சொல்றார். 3ஆம் வசனம் என்ன சொல்றார், அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லல, எல்லாருக்கும் சொல்றார். எல்லாருக்கும் சொல்றார். என்ன சொல்றார், வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும், அப்ப ஏதோ நம்மகிட்ட இருந்து விளக்க வேண்டியது இருக்குது. அது அந்நிய தேவன் அஸ்தரோத்தை நம்ம சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனால் ஒன்று என்ன சொல்றாரு, உங்களை விட்டு என்ன பண்ண விளக்கங்கன்னு சொல்றாரு. உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, விளக்கங்கன்னு சொல்றார். அப்ப விளக்க வேண்டிய ஏதோ ஒன்று என்ன செய்யுது, இருக்குது. விளக்க வேண்டிய ஏதோ ஒன்று. அப்போ இவ்வளோ அவங்க என்ன இப்படி இருந்திருக்கிறாங்க, இது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம தான் சர்ச்சுக்கு போகிறோமே, நம்ம தான் ஜெபம் பண்ணுறோமே, நம்ம தான் ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, அது போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்கிறாங்க, திறந்த 3ஆம் வசனம், முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விழிக்க விடுங்கன்றாங்க. அப்ப ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருக்கிற, நீ வச்சிருக்கிற ஏதோ ஒன்று இருக்குது, அந்த இருக்கிறத என்ன பண்ணிடு, இன்னைக்கு விலக்கி விட்டுடு. அதை விலக்கிட்டு என்ன செய், அதை விலக்கி விட்டு உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. எப்படி பார்க்க, ஆண்டவரே சரியா இருக்கிறேனா, நான் சரியா உங்க பார்வையில நான் சரியா இருக்கிறேனா. இப்படி தேவன் என்ன கேட்க விரும்புகிறார், என் பார்வை நான் சரியா இருக்கிறேன், பட் உங்க பார்வையில் நான் சரியா இருக்கிறேன்னா. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. அப்ப என்ன செய்ய, கர்த்தருடைய முகத்தை பாரு, தேவனுடைய முகத்தை பாரு. அப்ப தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து, ஸோ நம்ம இருதயம் ஆண்டவர் உமக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கிறதா. மனுஷனுக்கு முன்னாடி இருக்கலாம், மனுஷர்களுக்கு முன்னாடி நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒரு குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு, மனுஷனுடைய கண்களுக்கு குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கும் குற்றம் செய்யாத அளவுக்கும் நாம் காணப்படலாம். நம்மளை பார்த்து யாரும் இவன் தப்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வெளி வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறான், உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கனா. கர்த்தரோட பாரு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல்பாடுகள் உங்க பார்வைக்கு சரியா இருக்கா, உங்க பார்வைக்கு, என் பார்வைக்கு சரியா இருக்கு, எங்க பார்வைக்கு என்ன இருக்கு, சரியா இருக்கு. இப்படி விளக்கத்தை சொல்றேன்னு, இவர் டக்குன்னு ஒரு பண தேவை வருது, டக்குன்னு நம்ம என்ன செய்யறோம், கடன் வாங்குறோம். ஓகே, அது நமக்கு இயல்பு தானே. கடன் வாங்காத மனுஷன் யாரு, ஒரு அவசரம்னா வாங்கிக்கிற கொடுக்குறோம், அப்படி சொல்றோம் இல்லையா. இப்படி வாங்குறது கர்த்தருடைய பார்வையில சரியான்னு பாரு. நம்ம சூழ்நிலைக்கு ஓகே, நான் அது வாங்குறது கர்த்தருடைய பார்வைக்கு சரியா. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ வாங்க மாட்டவன் என்னவா இருப்ப, கொடுக்கிறவங்களா இருப்பே தவிர யாரா இருக்க மாட்டேன், நீ வாங்குறவா அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னாக்கா தேவன் என்ன செய்யறார், என் பார்வைக்கு, என் சூழ்நிலைகளுக்கு, என் காரியத்துக்கு நான் செய்யறது எனக்கு சரி. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறா, நான் செஞ்சது என் பார்வைக்கு சரியா இருக்க ஆண்டவரே, ஆனால் நான் செஞ்சது உங்க பார்வைக்கு சரியா. உன் இருதயத்தை என்ன ஆக்கு, தேவனுக்கு நேராக்கு.
தேவனுக்கு என்ன பண்ணு, நேராக்கு. நீ பண்ணது தேவனுக்கு முன்னாடி சரியா? உன்னோட சூழ்நிலைகள் நெருக்கடி, இந்த நெருக்கடி தான் இப்படி பண்ணிட்டேன், இந்த கஷ்டம் தான் இப்படி பண்ணிட்டேன், ஓகே ரைட்டு, நீ செஞ்சது ஓம் பார்வைக்கு ஓகே, நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன், இப்படி வரலன்னா அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு அவசர தேவை வந்துச்சு ஆனால் தான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு வாங்கிட்டேன்னா வாங்கியிருக்க மாட்டேன். அது நம்ம பார்வைக்கு சரிதான், நம்ம பார்வைக்கு சரிதான். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. கர்த்தருடைய பார்வைக்கும் சரியா தான், ஓகே தான், பிரச்சனையே கிடையாது. அதான் சாமியார் சொல்றாரு, உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக்குங்க. உங்க இருதயம், இன்னும் சொல்ல போனா தேவனுடைய இருதயமும் உங்க இருதயம் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நேராக்குன்னு அர்த்தம் ஒரே நேர்கோள் இல்லையா, அதான நேரு. அப்ப தேவனுடைய இருதயமும் உங்க இருதயமும் ஒரே மாதிரி இருக்கணும். அவர் நினைக்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோமா, அவர் யோசிக்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோமா, அவர் பேசுற மாதிரி தான் நம்ம பேசுறோமா, அவர் செய்கிற மாதிரி தான் நம்ம செய்கிறோமா, இல்ல அவர் செய்யறதுக்கும் நம்ம செய்யறது ஏதாவது மாறுபாடுகள் இருக்குதா? உங்க இருதயத்தை தேவனுக்கு என்ன பண்ணுங்க, நேராக்கிடுங்க. அப்படி நேராக்கிட்டீங்கன்னா அடுத்த சொல்றாரு பாருங்க, அப்படி நேராக்கி அவர் ஒருவருக்கே என்ன செய்யுங்க. அப்ப இன்னைக்கு வந்தவொடனே 7 மினிட் 2 பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா, பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம பாடுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, உன் இருதயத்தை நேராக்க வேண்டியது இருக்குது. ஏதோ எல்லாம் பாட்டு பாடுறாங்க, எல்லாம் ஆராதனை பண்ணுறாங்க, நானும் என்ன செய்கிறேன், ஆராதனை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா இவெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த 20 வருஷம் இப்படி தான் ஆராய்ச்சின்னு இருக்கிறீங்க. ஏதோ கோயிலுக்கு போகிறீங்க, உட்காருங்க, பாட்டு பாடுறீங்க, ஆராதனை பண்ணிட்டு கையத்தோடு பிரசங்க கேட்டு காணிக்கு போட்டு வந்துடுறீங்க. அதை மாற்று பின்னைக்கு, அதை என்ன செய்ய மாற்று. என்ன மாற்று, நீ ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி உன் இருதயத்தை நேராக்கு. உன் இருதயத்தை நேராக்கி அப்புறம் என்ன செய்ய, தேவனுக்கு ஆராதனை செய். தேவனுக்கு ஆராதனை செய், நேராக்கி அவர் ஒருவருக்கே என்ன செய், ஆராதனை செய். அப்பொழுது, எப்பொழுது, அப்ப நேராக்காம ஆராதிக்கனாலும் பிரச்சனை, நேராக்கி ஆராதிக்கனாலும் பிரச்சனை. இப்ப முதல்ல செய்யறேன், இருதயத்தை நேராக்கலாம் ஆராதிக்கிறேன் இல்லையா. இப்போ எப்படி ஆராதிக்கிறாங்க, அது இவர் சொன்ன மாதிரி ஒன்று என்ன செய்யலை, ஆண்டவனே உன் பார்வையில சரியா அப்படி ஒன்றும் என்ன செய்யலை, கேட்கல. நேராக சர்ச்சுக்கு போனாங்க, முட்டி போட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க, பாட்டு போட்டாங்க, ஜோம் பண்ணாங்க, ஆராதனை பண்ணாங்க, பிரசங்கம் கேட்டாங்க, காணிக்கு போட்டு என்ன பண்ணுறாங்க, ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அது யூஸ் இல்லைன்றார். இது என்ன கிடையாது, யூஸ் இல்லை. அப்போ எப்படி செய்யணும், நான் இருதயத்தை நேராக்காம நீ எவ்வளவோ ஆராதிச்சாலும் அந்த ஆராதனை தேவன் என்ன செய்யல, தேவன் வந்துட்டு சந்தோஷப்படலை. அந்த அப்படி செய்யும் போது நீ எதிர்பார்க்க உதவி என்ன செய்ய முடியாது. அப்போ நீ எதிர்பார்க்கிற உதவி அவனுக்கு செய்யணும்னா உன் இருதயம் என்ன பண்ணு, நேராக்கு. விளக்க வேண்டியதை விளக்கிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே சரியா இருக்கிறனா அப்படின்னா தேவ சமூகத்தில் பாரு. நீ தேவ சமூகத்தில் தேவனுடைய பார்வையில் சரியா இருந்து நீ தேவனை ஆராதிச்சா அதற்கு பிறகு தேவன் என்ன செய்வார், அந்த வெளிச்சரை கர்த்தர் முறியடிப்பார் அப்படின்னு சொல்றார் இல்லையா. இப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களோட தவறுகள் உணர்த்தப்பட்டுடுச்சு, அந்த தவறுகள் அவங்களுக்கு சொல்லப்பட்டுடுச்சு. இப்போ இவங்க கேட்டு இதன்படி செய்யறாங்களான்றது தான் பிரச்சனை. வாசிக்கலாம் அடுத்த வசனம். இப்போ அடுத்த வசனம், அப்போ 4ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும், அப்படின்னா இல்லாத ஒன்ன சாமுவேல் சொல்லல. ஜனங்கிட்ட 3ஆம் வசனம் என்ன சொல்றாரு, நீங்க உங்க இருதயத்தை ஆண்டவரை ஆராதிக்கணும்னா உங்க கிட்ட அஸ்தரோத்தையும் விக்கிரகங்கள் என்ன பண்ணிட்டு விளக்கிட்டு இருதயத்தை நேராக்கி ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா. ஆனா 4ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும், அப்படின்னா அவங்க கிட்ட இல்லாதவனை யார் சொல்லல, சாமுவேல் சொல்லல இல்லையா. அப்ப தேவன் என்ன செய்வாரு, நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அதனால கர்த்தர் பேசுறார். நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அதனால தேவன் என்ன செய்யறார், பேசுறார். அப்ப தேவன் என்ன செய்ய மாட்டாரு, சும்மா தேவன் என்ன செய்யற ஆண்டவர் இல்லை, சொல்ற ஆண்டவர் இல்லை இல்லையா. சும்மா சொல்ற ஆண்டவர் இல்லை. அன்னைக்கு நிறைய பேர் அதை சொன்னாக்க நிறைய பேருக்கு என்ன வந்துன்னா கோபம் வந்துடுது. என்ன வந்துடுது, என்னதான் சொன்னாங்க, எங்க இடத்துக்கு தான் சொன்னாங்க, என்னதான் சொன்னாங்க அப்படின்னு கோபம் வந்துடுது. கோபம் வந்து பிரயோஜனம் இல்லை. கோபம் என்ன செய்யல, கோபம் வந்து பிரயோஜனம், என்ன சொன்னாங்க அப்படின்னு கோபப்படுறதுனால பிரயோஜனம், கோபப்படுறதுனால உனக்கு லாஸை தவிர நோ கெயின். அப்போ அவங்க என்ன ஜனங்கிட்ட இருக்குது, பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் விளக்கி. அப்போ இல்லாதவன தேவன் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ நம்மகிட்ட இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை தேவன் என்ன செய்ய சொல்றார், சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். ஓகே, தேவ சம்மதம், ஆண்டவரே உமக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நீதியை சொல்லாமல், அப்போ நம்ம பரிசெயனை போல என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் சர்ச்சுக்கு போயிட்டு நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுற, ஆண்டவரே
நான் 3 நாள் உபவாசம் பண்ணுற ஆண்டவரே, இன்னைக்கு இத்தனை அதிகாரம் பைபிள் படித்த ஆண்டவரே, நான் எவ்வளோ காசு கொடுத்த ஆண்டவரே, எவ்வளோ தசமாங்க கொடுத்த ஆண்டவரே, இவ்வளோ காணிக்கப்பட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உன் கதையை சொல்லாமல் தேவ சமூகத்தில் போய் என்னவரு உம்முடைய பார்வை என்ன சரியாக இருக்கிறனான்னு பாரு. உம்முடைய பார்வையில் என் பரவாயில்ல கரெக்டாக இருக்கிற, முடிஞ்ச அளவுக்கு என்னவா இருக்கிறேன், நான் எனக்கு சரியாக இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பரவாயில்ல கரெக்டாக இருக்கிறேன். ஆனால் நான் கரெக்டாக என் பரவாயில்ல இருக்கிறதுனால சரியாக இருக்குன்னு அர்த்தமே இல்லை. உங்கள் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், அப்போ அவங்க தேவனுடைய பரவாயில்ல எப்படி இருக்கிறாங்கன்னு அந்த ஜனங்க பார்த்தபோது தான் ஓஹோ நம்மகிட்ட என்ன இருக்குது, இந்த பாகால்கள் நம்ம அஸ்தரோத்தம் இருக்குதுன்னு எப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. சாமுவேல் சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்க கிட்ட இருக்க தவிர அவங்களுக்கு அது தப்பா தெரியல, இருக்குது அது எப்படி தெரியல. இப்போ நம்ம தான் சர்ச்சைக்கு போகிறோம்ல, ஜோம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், ஓகே தோற்றம் அது பாட்டு அது போது நமக்கு என்ன கிடக்கு அப்படின்னு கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இல்லைப்பா அது இருக்குது, அது தப்புன்னு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு என்ன புரியுது, ஓஹோ இது என்னவா இருக்குது. நம்ம நினைச்சோம் இது சரி ஒன்றும் பிரச்சனை நினைச்சோம், ஆனால் தேவன் என்ன விரும்புறாரு, இது தப்புன்னு விரும்புறாரு, அப்போ தூக்கி வெளியில போடு அப்படின்னு அதை 4வது அழகா சொல்றாரு. அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு, அப்ப ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது, கர்த்தர் பேசுறார், ஏதோ ஒன்று இருக்குது நம்மகிட்ட கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு நமக்கு என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு அப்படி பேசக்கூடாது. என்ன பேசணும், வந்த உடனே என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார்னா ஒரு நாள் அப்படி பைபிள் சொல்லலை. நீ என்ன எதிர்பார்க்கிறோம், நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவா சொல்றதே எதுக்குதான், இந்த சொல்றதே உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இல்லையா. வெறும் ஆசீர்வாதம்னு வார்த்தை மட்டும் சொல்லிட்டா என்ன வந்துடாது, இன்னைக்கு ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வந்துடாது. மாறாக என்ன, இங்க ஆசீர்வதினே சொல்லல இல்லையா. சாமுவேல் என்ன செய்யலாம், ஆசீர்வதிங்கன்னே ஒன்னும் சொல்லல. என்ன செய்யறாரு, இதை செய்ய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு, அதை செய்யறாங்க பாரு. வாசிக்கலாம் போ 4ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இந்த ஆராதனை செய்யும் போது நடக்கிற சம்பவம் என்ன, 10ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த ஆராதனை நடக்கும் போது நடக்கிற சம்பவம் என்ன, சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் வரப்பண்ணி முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக பட்டு என்ன செய்தார்கள், விழுந்தார்கள். நம்ம செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டா போதும். அதுக்கு பிறகு 13ஆம் வசனம் என்ன, அதுக்கு பிறகு இஸ்ரவேலில் எங்கும் என்ன செய்யல, வரல, முழுதும் வராது, அந்த எல்லைக்கே வராத படிக்க என்ன செய்யறான், எந்த அளவுக்கு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யறான், அடிக்கிறான். மோசே கடை சொல்லுவாரு, இன்னைக்கு பார்த்துட்டல இனி என்னைக்கு என்ன செய்ய முடியாது, நீ பார்க்க முடியாது. ஏசாயா கடை சொல்லுவாரு, நீ தேனா கூட என்ன செய்ய மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்கப்பா. மோசே சாமுவேலை சொல்றாரு, இதுக்கு எல்லை பக்கம் என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஆக மொத்தம் என்ன, நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்க வேண்டுமானால் இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறா, தப்பு பண்ணிடுறோம், தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த தவறுகள் நடக்கும்போது அதை தவறை சுட்டி காட்டும் போது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை சரி பண்ணிட்டோம்னா நாம் சந்திக்கிற பிரச்சனைகளில் நமக்கு உதவி செஞ்சு அந்த பிரச்சனை இனி தலையெடுக்காதபடி, பார்க்காதபடி, எல்லைக்கே வராதபடிக்கு அதை முற்றிலுமா தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தாழ்த்தி போட விரும்புகிறார். கண்ணுபடி ஜெபம் பண்ணலாங்களா, கண்ணுபடி ஜெபம் பண்ணுவோமா. எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரைக்கும் உதவி செஞ்சவர் இனியும் நமக்கு உதவி செய்து நாம் எடுக்கிற முயற்சிகளை சிறப்பாக முடிக்கணும்னா, நாம் எடுக்கிற முயற்சிகளை சிறப்பாக முடிக்கணும்னா நீ கர்த்தர் எதிர்பார்க்கறது உனக்கு நான் உதவி செஞ்சா சிறப்பாக முடிச்சிருவேன். அதை சிறப்பாக முடிக்கணும்னா என் உதவி உனக்கு தேவை. நான் எப்போ உதவி செய்வேன், நீ சரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. பட் அதை தவறும் பட்சத்தில் அதை சரிப்படுத்துவதற்காக நமக்கு தேவன் நம்மளோட பேசும்போது அறை கொண்டு வேணும் பேசலாம். பட் பேசின உடனே எப்படி பேசணும்னு நம்ம கோவப்படாமல் அதில் மட்டும் இருக்குதா,
அவங்க சொல்கிறது நம்மகிட்ட இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் நிதானித்து பார்த்து இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்திட்டோன்னா நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பட் தேவன் பேசுறது இல்லாத ஒன்றை பேசலை. இஸ்ரவேல் ஜனங்க நடுவில் அஸ்தரோத் இருக்குது, அந்நிய தெய்வங்கள் இருக்குது. சாமுவேல் சொல்கிறாரு, அதை வெளிக்கிடுங்கப்பா, கர்த்தருக்கு உதவி செய்வா. உடனே அவங்க கோவப்படலை. அவங்க யோசித்து பார்த்தாங்க, நம்மகிட்ட இருக்கா, அது இருக்கதை பார்த்தாங்க, அதை தூக்கி வெளியே போட்டாங்க. கர்த்தர் உதவி செஞ்சுட்டார். சிறப்பாக அந்த காரியத்தை முடித்து இனி வராத அளவுக்கு ஆக்கிட்டார். இஸ்ரவேல் எல்லையிலே வராத அளவுக்கு ஆக்கிட்டார். இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே வராத அளவுக்கு தேவன் ஆக்கி போட்டார். நம்ம எல்லைக்குள்ளே பிசாசு வராத அளவுக்கு ஆக்கணும்னா, நம்ம எல்லைக்குள்ளே இந்த பிரச்சனை வராத அளவுக்கு ஆக்கணும்னா, இன்னைக்கு நம்ம இருதயத்தை தேவனுக்கு முன்னாடி, ஆண்டவர் நான் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன்பா, மனுஷன் முடிய நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம், மனுஷங்க தப்பு பண்ணலன்னு சொல்லலாம், பட் உங்க பார்வை நான் எப்படி இருக்கிறேன், உங்களுக்கு முன்னால நான் எப்படி இருக்கிறேன். மனுஷருக்கு சொல்ற அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எங்களுக்கு பார்த்து சொல்லிடுவீங்களா? எனக்கு எத்தனை மனுஷங்க எங்களை நல்லவங்கன்னு சொல்றாங்க முக்கியம் இல்லப்பா, நீங்க எங்களை நல்லவங்கன்னு சொல்றீங்களா? நீங்க எங்களை சரியானவங்க சொல்றீங்களா? நீங்க சரியா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தேவையே தவிர மனுஷருக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் தேவைப்பட்டாலும் அவங்கள சரியா கணிக்க முடியாது, அவங்க சரியா நிதானிக்க முடியாது. அவங்க ஏதோ பார்க்கறத வச்சு சொல்றவங்க, ஆனா நீங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்றவங்க. ஆண்டவரே, உங்க இருதயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், உங்க பார்வையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம். ஒருவேளை எங்க கட்டையும் ஏதாவது நாங்கள் விளக்க வேண்டியது இருக்குமானால் எங்களுக்கு தயவாக எங்களுக்கு விளக்கும், எங்களுக்கு அதை உணர்த்தும். அதை விளக்கி விட்டு எங்கள் இருதயத்தை நேராக ஆண்டவரே உங்கள் பார்வையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் சாமின்னு ஒவ்வொரு காரியத்துக்கும் நிதானித்து பார்த்து எங்களை சரிபடுத்தி கொள்வதற்கு கிருபை பாராட்டி கொடுங்க. இதுக்கு மேலே நாங்கள் சந்திக்க அந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் குறைவுகளும் கஷ்டங்களும் வியாதிகளும் விளைவீனங்களும் நோய்களும் சண்டைகளும் சச்சரிவுகளும் குழப்பங்களும் என் கண்ணீரும் கவலையும் பாடும் உபத்திரமும் பண கஷ்டங்களும் பண நெருக்கடிகளும் பண போராட்டங்களும் மனித போராட்டங்களும் நாங்கள் பார்க்காதபடிக்கு எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு எங்கள் இருதயத்தை நேராக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த பண கஷ்டம், ஏன் ஆண்டவர் இந்த பண நெருக்கடி, ஏன் ஆண்டவர் இந்த குழப்பம், ஏன் ஆண்டவர் இந்த போராட்டம், என்ன காரணம்? நாங்கள் கேள்வி கேட்கல, நாங்கள் அறிய விரும்புகிறோம். சகரேவாய் போல நாங்கள் கெந்தகப்பட்ட கேள்வி கேட்கல, மரியாதை போல இது எப்படி நடக்குது, இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன சரிப்படுத்தணும் என்ன சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் சரிப்படுத்துகிறோம் என்று சொல்லி திறந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சாமுவேலை கொண்டு இஸ்ரவேலுக்கு சொன்னதைப் போல எங்களுக்கு நீர் சொல்லி எங்களையும் சரிப்படுத்தி நாங்களும் ஆண்டவரே இன்னைக்கு பார்க்க அந்த பிரச்சனைகள் எங்கள் வாழ்நாளை என்னைக்கும் பார்க்காதபடி நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை சிறப்பாய் கர்த்தருக்கு முடிய பண்ணி உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எனக்கு சிறப்பாக முடியணும் ஆண்டவரே. தோல்வியில் முடிஞ்சிடக்கூடாது, சங்கடத்தில் முடிஞ்சிடக்கூடாது, கஷ்டத்தில் முடிஞ்சிடக்கூடாது, வருத்தத்தில் முடிஞ்சிடக்கூடாது, போராட்டத்தில் முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. மனப்பூர்வமாக சம்பூர்ணமாக முடிஞ்சு சந்தோஷத்தில் முடியணும் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை சிறப்பாய் கத்த முடிப்பதற்கு உங்களுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம், உங்களுடைய உதவியை நாங்கள் தேடுகிறோம். நீங்களுக்கு உதவி செஞ்சு இந்த காரியத்தை சிறப்பாக முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுடைய சமூகத்தை அர்ப்பணித்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எனக்கு வேண்டியதை நாங்கள் விளக்கி ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் வழிவாசலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க சாமுவேல் சொன்னதை கேட்டு அப்படியே செஞ்சது போல எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்களும் கேட்டு அப்படியே செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அதை நியாயப்படுத்தவோ அதை சரிப்படுத்தாமல் விடவோ அதை கண்டுக்காமல் போக நாங்கள் விட மாட்டோம்ப்பா. அதை எப்படி நாங்கள் சரிப்படுத்துகிறோமோ அப்படி நாங்கள் சரிப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க சாமின்னு சொல்லி உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்படி ஒப்பு கொடுக்குற அத்தனை பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை சிறப்பாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடிய பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க சுவாமி. கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நான் முழுவதையும் உடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து ஆளுகை செய்து எங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ நாங்கள் சிறப்பாக முடிக்க உங்களுடைய உதவிகள் என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனை உதவிகளையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க சாமி. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சந்திக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் எங்கள்
எல்லைகளுக்குள்ளே வராதபடி அதை இயேசுவின் நாமத்தில் இனி ஆண்டவரை அப்படி தாழ்த்தி போட வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நடத்தும் காத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினுடைய தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென் ஆமென்.